பருப்பு உருண்டை குழம்பு எப்படி செய்யலான்னு பார்க்கலாமா? அரைச்சி வைக்கிற ஐட்டம் எல்லாம் ஃபர்ஸ்ட் பார்த்துடலாம். இதுக்கு துவரம்பருப்பு, கடலைப்பருப்பு, ஜீரகம், ரெட் சில்லி இதெல்லாம் போட்டு 1 hour ஊற வச்சு இந்த மாதிரி கொரகொரப்பா அரைச்சி வச்சிருக்கேன். அடுத்து தேங்காய், சோம்பு போட்டு அரைச்சி வச்சிருக்கேன். இந்த மாதிரி உருண்டை பிடிச்சி வேக வைக்கணும். இப்போ உருண்டை வெந்துருச்சு. இப்போ நம்ம ஒரு கடாயில் எண்ணெய், பிரியாணி இலை, பட்டை, ஜீரகம், வெங்காயம், தக்காளி போட்டு வதக்கி வைக்கணும். இந்த வெங்காய தக்காளி வதங்கினதுக்கு அப்புறமா மஞ்சத்தூள், சாம்பார் பவுடர், தனியா பவுடர், உப்பு, தேங்காய் பேஸ்ட் இதெல்லாம் போட்டு புளி போட்டு கொஞ்சம் லைட்டாக கொதிக்க விடுங்க. அதுக்கப்புறமா வெந்த உருண்டை அதுக்குள்ளே சேர்த்து கலரி விட்டுட்டு இறக்குனா பருப்பு உருண்டை குழம்பு ரெடி. ட்ரை பண்ணி பாருங்க. டாடா.